பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஆசீர்வாதத்தின் விதைகள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறை. நம்முடைய அன்பான ஆண்டவரை போல யாரும் இல்லை. அவருடைய அன்பு இந்த பூமியில் உள்ள எதனோடும் எவருடனும் ஒப்பிட முடியாதது. நாம் சிறியவர்களாகவும் சாதாரணமானவர்களாகவும் தகுதியற்றவர்களாகவும் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைக்கின்றார், நேசிக்கின்றார், நம்மை அன்போடு பராமரிக்கின்றார். இன்று நீங்கள் ஒரு கடினமான காலத்தை கடந்து செல்வதாக உணரலாம். உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் நிச்சயமற்றதாக தெரியலாம். உங்கள் எதிர்காலத்தை குறித்த பல கேள்விகளுடன் நீங்கள் சோர்வுற்றிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள், வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் பலவீனமாக இருக்க மாட்டீர்கள், பலத்துடன் எழுவீர்கள். நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், ஒவ்வொரு சவாலையும் தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்கின்றார். ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். வேதம் சொல்கின்றது, அந்த 3 எபிரேய புருஷர்கள் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட எரிகிற அக்கினி சூளையில் எரியப்பட்ட போது நெருப்பு அவர்களை எரித்துவிடும், அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் தேவன் அவர்களோடு இருந்ததால் நெருப்பின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் இப்போது எதை கடந்து சென்றாலும் அது உங்களை முடித்துவிட போவதில்லை. நீங்கள் இப்போது உணரும் அந்த பயம், குழப்பம், வலி உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்களுடன் இருக்கின்றார். நீங்கள் என்ன ஆகும் என்று பயப்படுகிறீர்கள், ஆனால் தேவன் சொல்கின்றார், நான் உன்னோடு இருக்கின்றேன். நீங்கள் என்னால் முடியாது என்று நினைக்கின்றீர்கள், ஆனால் தேவன் சொல்கின்றார், நான் உன்னை பலப்படுத்துவேன். அந்த அக்கினி சூளையில் இருந்தவர்களைப் போல நீங்களும் ஜெயத்துடன் வெளியே வரப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் மாறாத உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஆழமான தண்ணீர்களிலும் அக்கினியான சோதனைகளிலும் நடக்கும் போது உமது கரம் எங்களை விடாமல் பிடித்து கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களிலும் கவலைகளிலும் உம்மை தேடுகின்றோம். எங்களை பலப்படுத்தி எங்கள் இதயத்திற்கு தேறுதல் தாரும். பயமும் வேதனையும் எங்களை சூழும் போது உமது அன்பினால் எங்களை அணைத்து தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.